திருச்சி அரசகுடி பகுதியில் குடியிருக்கும் இடமான நத்தம் மனைகளுக்கான பட்டா வழங்க கோரி அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகா அரசகுடி கிராமம் மேலத்தெரு பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் தமிழக விடுதலை கழகத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் வேங்கை ராஜா தலைமையில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: திருச்சி திருவெரும்பூர் அரசகுடி கிராமம் மேலத்தெரு பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக இப்பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த இடம் நத்தம் மனைகள் என்பதால் பலமுறை மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் இந்த நத்த மனைகளை ஆக்கிரமித்து கிரயம் செய்து தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு அரசினால் வழங்கப்படும் தொகுப்பு வீடு கட்ட எழுதி கொடுக்க மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எனவே ஏழை எளிய மக்களின் குடியிருப்பினை மீட்டு தருமாறு அவரவர் குடியிருக்கும் வீடுகளுக்கு மற்றும் குடியிருந்து வந்தவர்களை அதிகார துஷ்பிரயோகத்தால் காலி செய்யப்பட்டுள்ள நத்தம் குடியிருப்பினை அடங்கல் பதிவேட்டில் உள்ளவாறு மீண்டும் அவர்களுக்கே வழங்கிடவும், தொகுப்பு வீடுகள் கட்டி குடியிருந்து வரும் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து எங்கள் மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என அரசங்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அரசங்குடி கிராமத்திலிருந்து மக்கள் வந்திருக்காங்க. நான் வந்து பொதுநல வழக்கு பிரிவாகவும் தமிழர் விடுதலை சார்பாகவும் இணைந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அரசங்குடி கிராமத்தில் வந்து 45 குடும்பத்துக்கு மேலே 150 ஆண்டுகளாக ஒரு 3-4 தலைமுறையாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பட்டா இதுவரையிலையும் பல முறை போராடியும் இன்னும் பட்டா வழங்காமே இருக்காங்க. பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரையும் பார்த்துருக்காங்க, டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்களையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. பல முறை தாசில்தார்ட்டையும் கொடுத்து திருவெரும்பூர் தாசில்தார்கிட்ட புகார் கொடுத்து அந்த புகாரில் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புகாரானது பொதுநல வழக்கு சார்பாக எங்கள்கிட்டையும் தமிழர் விடுதலை கழகம் ஒருங்கிணைப்பாளர் சேகர்கிட்டையும் வந்ததுனால இன்று வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்க வந்தோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கோம். என்னென்னா, நாங்கள் வந்து இந்த 45 வருஷமாக வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு 45 குடும்பம் அங்கே இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ தான் வந்து படிப்பறிவே இல்லாமல் இருந்து இப்போ தான் படிக்கிறதுக்கு முன்னேறி அவங்கெல்லாம் வந்து அந்த கிராமத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. காவலர்களாக 2-3 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து முடக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு ஆதிக்க ஜாதியினர் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற 138 சர்வே நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்த வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இவங்களை வந்து ஆதிக்க சாதிக்க பண்ணிக்கிட்டு பண்ணைக்கு வேலைக்கு வரணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுத்து அவங்களெல்லாம் அங்கேருந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்க அந்த அங்கே இருக்கவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து அந்த வெளியேற்றுறதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். இப்போ வந்து கலெக்டரையும் பார்த்து புகார் கொடுத்துருக்கோம். ஏன்னா 150 ஆண்டு காலமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணுங்கிறது வலியுறுத்துகிறோம். இப்போ இந்த முறை வந்து கலெக்டர் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கார். அப்படி செய்யவில்லை என்றால் தமிழர் விடுதலை கழகம் சார்பாகவும் பொதுநல வழக்கு சார்பாகவும் இந்த அரசங்குடி கிராமத்து மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கு பட்டா வழங்கணும்.